இந்திய பணவீக்கம் தற்போது கட்டுக்குள் வந்தாலும் அது குறித்து கவலைகளும் பெரிதாகவே இருக்கின்றது. ஆம், பணவீக்கத்தை விட அமெரிக்க வரியின் தாக்கமே ரொம்ப அதிக கவலை அளிக்கிறது என்கின்றார் ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர். பணவீக்கத்தை விட பொருளாதார வளர்ச்சியில் அமெரிக்கா வரிகள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்துதான் தான் அதிகம் கவலை கொள்வதாக இந்திய ரிசர்வ் வங்கி RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி இன்று 6% குறைத்தது. ரெப்போ விகிதம் கடந்த 5 ஆண்டுகளாக 6.50% இருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி அது 0.25% குறைக்கப்பட்டு 6.25%, அதாவது 6.25% இருந்தது. இந்நிலையில் 2 மாதங்களில் அது மேலும் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 6 விழுக்காடாக மாற்றப்பட்டது. ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டதாக பின்னர் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து அது 6.25 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடாக குறைந்தது. அதாவது சதவீத கணக்கில் புதிய நிதியாண்டில் மத்திய வங்கியின் முதல் கொள்கை நடவடிக்கை இதுவாகும். 2025-26 நிதியாண்டுக்கான இந்தியாவின் வளர்ச்சி கணிப்பை திருத்துவதற்காக முடிவு உலக அளவில் நிச்சயமற்ற தன்மைகளால் ஏற்பட்டது என்கின்றார் அவர். பணவீக்கத்தை விட வளர்ச்சியில் ஏற்படும் தாக்கம் குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்கின்றார் ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறார்? வரும் மாதங்களில் வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் இரண்டையுமே நிர்வகிக்க ரிசர்வ் வங்கியும் இந்திய அரசும் இணைந்து செயல்படும். இந்தியாவில் பணவீக்க விகிதம் தற்போது குறைந்துள்ளது, இலக்கு வரம்பிற்குள் இருக்கிறது. ஆனால் உலகளாகிய வர்த்தகம் அதிக இடையூறுகளை எதிர்கொண்டால் வளர்ச்சி, குறிப்பாக இந்தியாவின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படலாம். குறிப்பாக இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தி இருப்பது தமக்கு கவலை அளிக்கிறது என்கின்றார் ரிசர்வ் வங்கி இந்தியாவின் ஆளுநர். என்றாலும் இந்தியா மீது அதன் நேரடி தாக்கம் மிக அதிகமாக இருக்காது. அமெரிக்கா இந்தியாவுக்கு விதித்திருக்கும் சுங்கவரி 77% மற்ற சில நாடுகளை விட மிக குறைவுதான் என்கின்றார் அவர். இருந்த போதிலும் சர்வதேச அளவிலான வர்த்தக கட்டுப்பாடுகள் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவையை குறைக்கக்கூடும். எனவே இந்தியா இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்றார் ரிசர்வ் வங்கி ஆளுநர். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு மிகவும் நிலையானதாகவே உள்ளது. ரூபாய் மீதான எந்த ஒரு அழுத்தத்தையும் சமாளிப்பதற்கு ஏற்ப ரிசர்வ் வங்கியிடம் போதுமான அந்நிய செலவாணி கையிருப்பு உள்ளது. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டிற்கான வளர்ச்சி கணிப்பை ரிசர்வ் வங்கி முந்தைய மதிப்பீட்டான 6.7%-லிருந்து 6.5% குறைத்துள்ளது. இந்த கீழ்நோக்கிய திருத்தம் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளின் தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அமெரிக்காவின் சுங்கவரி தொடர்பான நடவடிக்கைகள் பிராந்தியம் முழுவதும் பொருளாதார கண்ணோட்டத்தை மறைக்கும் நிச்சயமற்ற தன்மைகளையும் அதிகப்படுத்தியுள்ளன. இந்த கொந்தளிப்புக்கு மத்தியில் அமெரிக்க டாலர் கணிசமாக பலவீனமடைந்து வருகிறது. அதாவது பங்குச் சந்தைகள் சரிந்து வருகிறது. கச்சா எண்ணெய் விலைகள் 3 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவிற்கு குறைந்துள்ளது. இருப்பினும் பல அறியப்படாத விஷயங்கள் உள்ளன. அமெரிக்க வரிகளின் தாக்கம், நமது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தேவையின் நெகிழ்ச்சித்தன்மை, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உட்பட அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை நடவடிக்கைகள் போன்றவை தாக்கத்தின் பாதிப்பு குறித்து அளவிடுவதை கடினமாக்குகின்றன என்று அவர் தெரிவித்தார். 2021-22 முதல் 23-24 வரை அமெரிக்க இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகத்தான் இருந்தது. இந்தியாவின் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் 18 விழுக்காடு, இறக்குமதியில் 6.22% மற்றும் இருதரப்பு வர்த்தகத்தில் 10.73 ஆகியவற்றை அமெரிக்கா கொண்டுள்ளது. அமெரிக்காவுடனான இந்திய வர்த்தக உபரி இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான, அதாவது அதை ஆங்கிலத்தில் ட்ரேட் டெபிசிட் என்று சொல்வார்கள், 2023-24 ஆண்டில் $35.3 பில்லியன் ஆகும். 2022-23 ஆண்டு அது $27.7 பில்லியன் ஆகவும், 21-22 அது $32.85 பில்லியன் ஆகும்.
20க்கு பின்பு ஏற்றம் இறக்கத்தோடு அது தொடர்ந்தது. 2019 $17.26 பில்லியன் இருந்தது. 2024 ஆண்டில் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதிகளில் மருந்துகள், தொலைத்தொடர்பு கருவிகள், விலை உயர்ந்த இரத்தின கற்கள், பெட்ரோலியம் பொருட்கள், தங்கம் மற்றும் பிற விலை மதிக்க முடியாத உலோக நகைகள், பருத்தியால் செய்யப்பட்ட ஆயத்த ஆடைகள், இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இந்நிலையில் இறக்குமதிகளில் கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், நிலக்கரி, குவாக் வெட்டப்பட்ட மற்றும் மெருகூட்டப்பட்ட வைரங்கள், மின்சார இயந்திரங்கள், விமானங்கள், விண்கலம் மற்றும் பாகங்கள், தங்கம் ஆகியவை அடங்கும். ஒரு நிலையற்ற தன்மையும் இந்தியாவின் வளர்ச்சி இனி கடுமையாக பாதிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வலியுறுத்துவதை அந்த ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மனாக, அதாவது தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். ஆனாலும் கூட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசும் பாரதிய ஜனதாவின் பிரதிநிதிகள் தங்கள் கருத்தை நாடு வளர்ச்சி நோக்கித்தான் செல்கிறது, உலக அளவிலே ஏற்படும் எந்த மாற்றமும் இந்திய பொருளாதாரத்தை, அதுவும் குறிப்பிடத்தக்க வலிமையான ஒரு கட்டமைப்பை செய்யும் மோடியின் நிர்வாக திறமைக்கு முன் சர்வதேசம் மண்டியிடும் என்று இன்னும் தொடர்ந்து பேசுவதுதான் விந்தையிலும் விந்தையாகவே இருக்கிறது. செய்தி பார்வைக்காக சர்வதேசிய செய்திய தொலைவில் இருந்து நன்றி.